வெற்றி நடை போடும் தளபதி விஜய் அவர்கள் 2026 தமிழ்நாட்டுடைய புது முதலமைச்சர் யாரு அப்படிங்கிற தேர்தல் நடந்து முடிஞ்சு ரிசல்ட்டும் ரிலீஸ் ஆயிருச்சு. இவரெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பில்லைப்பா, இவருக்கெல்லாம் ஓட்டு விழுமா, இவரெல்லாம் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு பல கேள்விகள் பல கருத்துக்கு பதில் சொல்ற விதமாக தான் இந்த ரிசல்ட் அமைஞ்சிருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி போட்டியிட்ட 234 தொகுதியில் 108 இடங்கள்ல அமோக வெற்றி பெற்று ஜெயிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் வரைக்கும் அரசியல் வரலாற்றிலேயே கூட்டணி இல்லாத ஒரு தனி கட்சி 100க்கும் மேல இடங்கள்ல தனிச்சு நின்று வெற்றி பெற்றதே இல்லை. இதுதான் அரசியல் வரலாற்றிலே முதல் முறையா ஒரு தனி கட்சி கூட்டணி கட்சிகளுடைய துணையே இல்லாம 100க்கும் மேல இடங்களை ஜெயிச்சு ஒரு வரலாறை படைச்சிருக்கு அரசியல்ல. மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்க தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு தமிழ் சினிமாவுடைய மூத்த நடிகரான தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் மகேஷ் பாபு அவர்களும் அவருடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. பிரபல நடிகர்கள், நடிகைகள், அரசியல் தலைவர்கள் அப்படின்னு எல்லாருமே தளபதி விஜய் அவர்களுக்கும் அவருடைய கட்சிக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் போட்டியிட்ட 2 தொகுதியிலும் வாக்கு சதவீதத்தில் இப்போ வெற்றி அடைஞ்சிருக்காரு. அவர் வெற்றி அடைஞ்சதும் அதுக்கான சான்றிதழை வாங்கின ஃபோட்டோ இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாக செம வைரல். வெற்றி சான்றிதழை வாங்கி முடிச்ச கையோட தளபதி விஜய் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு போய் அவருடைய அம்மா, அப்பா, அவருடைய ஃபேமிலி கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ எடுக்க ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாக செம வைரல். நம்ம தமிழ்நாட்டுடைய 2026 புது முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் தான் பதவியேற்றுக்க போகிறாரு. தமிழ்நாட்டில் மொத்தமாக 234 தொகுதி. இதில் ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு 118 தொகுதி இருக்கணும். 118 தொகுதியில் 108 தொகுதியை தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைக்கணும் அப்படின்னா 10 எம்எல்ஏக்களுடைய உதவி தேவைப்படுது. இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையில் தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய ஆலோசனை கூட்டம் நடக்குது. ஆலோசனை கூட்டத்தில் 10 எம்எல்ஏவுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் விவாதிக்க போகிறாங்க. இன்னும் 2 நாளில் தேர்தலில் ஜெயிச்ச சில எம்எல்ஏக்கள் தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி கூட சேர்ந்து பயணிக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் 2 நாள் இல்லை இன்னைக்கே கூட வெற்றி பெற்ற அந்த 10 எம்எல்ஏக்களும் தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியோட சேருவாங்க. அடுத்து என்ன, தளபதி விஜய் அவர்களுடைய பதவியேற்பு விழா தான். ஜோசப் விஜய் என்னும் நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிறேன் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களுடைய வாய்ஸில் நம்ம கேட்க போகிறோம். அவ்வளோதான், தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஜனநாயகன் படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம த்ரிஷா அவர்களுக்கு பர்த்டே, அவங்களுக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நடிகை நயன்தாரா அவர்கள் த்ரிஷா கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருக்காங்க. த்ரிஷா அவர்கள் அவங்களுடைய பர்த்டே ஸ்பெஷலாக திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணியிருக்காங்க. தரிசனம் பண்ண கையோட தளபதி விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரலாகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் த்ரிஷா அவர்களுடைய பர்த்டே ஸ்பெஷலாக விஜய் பாலாஜி டைரக்ஷனில் சூர்யா அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க கருப்பு படத்தில் ஹீரோயினா த்ரிஷா தான் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பர்த்டே ஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கருப்பு மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் சூர்யா அவர்களுடைய கருப்பு படத்துக்கு சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கருப்பு மூவி டீம். படம் May 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்திலிருந்து தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தை கூடிய சீக்கிரம் நம்ம தியேட்டரில் எதிர்பார்க்கலாம். எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால சினிமா அப்டேட்ஸ் அவ்வளோவா கிடைக்கல. வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.